السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين صلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وهمات المؤمنين ஊசிக்கு இபாதல்லா பித்தக்குவ அல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் நேசர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் சகல நிலைகளிலும் தக்குவாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே தக்குவாவை பற்றி குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வுடைய தக்குவாவை இறையச்சத்தை பேணிக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய போதனைகளில் தக்குவாவை குறித்து ஏவியது போன்று, பரிந்துரைத்தது போன்று, தன்னுடைய குடும்பத்தினராகிய அஹ்லுல் பைத் அவர்களை பின்பற்றி நடக்குமாறும் ஏவியிருக்கிறார்கள். அல் குர்ஆனையும் அதே போன்று அஹ்லுல் பைத்தையும் பின்பற்றுமாறு அவர்கள் ஏவியிருக்கிறார்கள் என்கின்ற வகையில் அஹ்லுல் பைத்தையும் அல் குர்ஆனையும் பின்பற்றி நடக்குமாறும் உபதேசித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் கலீஃபத்தை, உங்கள் மத்தியில் இருவகை கலீஃபாக்களை, பிரதிநிதிகளை நான் விட்டு செல்கிறேன். கிதாப் அல்லாஹி வ இத்ரதி அஹ்ல பைத்தி, அல்லாஹ்வுடைய திருவேதமும் என்னுடைய குடும்பத்தினரான அஹ்லுல் பைத்துக்குள்ளுமாகும் என்பதாக அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு ஹதீதுகளில் இவ்விரண்டையும் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்கின்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். இவற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஏவியிருக்கிறார்கள். இவ்விரண்டும் ஹவுதுல் கௌதரை வந்து அடையும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்களின் அடிப்படையில் அஹ்லுல் பைத் என்பது தூய இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்குமான ஒரு மூலாதாரம் என்கின்ற வகையில் அஹ்லுல் பைத்துக்களுடைய விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு அஹ்லுல் பைத்துக்களுடைய விடயத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள போகிறீர்கள், எவ்வாறு அந்த விடயத்தில் நீங்கள் முரண்பட போகிறீர்கள் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே எவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தக்குவாவை கடைபிடித்து நடக்க வேண்டுமோ அதே அளவுக்கு நாங்கள் அல் குர்ஆனையும் அஹ்லுல் பைத்தையும் பின்பற்றி நடக்கின்ற விடயத்தில் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஹஜ்ரத் உம்முல் பனீன் அவர்களுடைய வஃபாத் தினமாக இருக்கிறது. அவர்கள் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய அறிமுகம் பொதுவாக தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் மத்தியில் மிக குறைவாகத்தான் இருக்கும். உம்முல் பனீன் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் மடமுடிக்கப்பட்ட பக்தி மிக்க ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்பாஸ், அப்துல்லா, ஜாஃபர், உஸ்மான் போன்ற பெயர்களை கொண்ட மகன்களை இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அந்த சகல ஆண் குழந்தைகளும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கர்பலாவில் மரணித்த துயர சம்பவத்தை நாங்கள் நினைவு கூற முடியும். இவ்வாறு பல ஆண் குழந்தைகளை பெற்றுக் கொடுத்ததன் காரணமாக உம்முல் பனீன் என்கின்ற பெயர் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. பெரும்பாலும் இந்த பெயரை அன்னை அவர்கள், அவருடைய உண்மையான பெயர் ஃபாத்திமா தான். ஃபாத்திமா என்று மற்றவர்கள் அழைப்பதன் ஊடாக இமாம்களான ஹசன், ஹுசைன் தன்னுடைய தாயார் ஃபாத்திமா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய நினைவில் வீழ்ந்து துன்பம், துயரம் அனுபவிக்க கூடும் என்பதனால் தன்னை உம்முல் பனீன் என்றே அழைக்குமாறு அவர்கள் பணித்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்னை அவர்களுடைய அந்த தியாக வாழ்வும் கர்பலா வரலாறும் உண்மையில் இறைவனுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்தோரின் வரலாறாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இறைவனுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்தல் என்கின்ற இந்த விடயம் தொடர்பில் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை அல் உபூதியா,
அதாவது இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தல் அல்லது இறைவனுக்கு அடிமையாக இருத்தல், அந்த தெய்வீக ஆன்மீக அடிமைத்துவத்திற்கான வரைவிலக்கணமாக கூட அவர்கள் அதனை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எவ்வாறு மற்றவர்கள் அழைக்க வேண்டும் என்ற பரிந்துரையில் தன்னை அல்லாஹ்வுடைய அப்தாகவும் அடிமையாகவும் அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதராகவும் ரசூலுல்லாஹாகவும் அழைக்குமாறு அவர்கள் ஏவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஷஹாதா கலிமாவின் விரிவாக்கங்களில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஷஹாதத்தை நாங்கள் கூறுகின்ற போது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நாங்கள் கூறுவதை பார்க்கிறோம். எனவே இந்த அல் உபூதியா தெய்வீக அடிமைத்துவம் என்பது சரியாக விலங்கி எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையில் ஷரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சர்வத்தினுடைய இலக்குகளை நாங்கள் சரியாக விலங்கி எடுக்க வேண்டும். இன்று பலராலும் மகாசிது சரியா என்று பேசப்படுகின்ற, அதாவது சன்மார்க்கத்தின் நோக்கங்கள் பற்றிய குறிக்கோள்கள் பற்றிய விளக்கங்களை கூறுகின்ற அந்த துறையை பொறுத்த மட்டில் அதன் முன்னோடிகளாக அதனுடைய உண்மையான இஸ்தாபர்களாக அஹ்லுல் பைத்துக்கள் தான் இருக்கிறார்கள். மகாசிது ஷரியாவின் முன்னோடியாக இமாம் ஜாபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் கருத முடியும். இமாம் ஜாபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தெய்வீக அடிமைத்துவத்துக்கு அல் உபூதியத் என்கின்ற விடயத்துக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மிக ஆழமான மெய்ஞான விளக்கங்களை மிஸ்பாஹு ஷரியா என்கின்ற நூலிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த உபூதியத் என்கின்ற விடயம் உலகாயத அடிமைத்துவத்தில் இருந்து விடுதலை பெறுவதுதான் அந்த தெய்வீக அடிமைத்துவமாக இருக்கிறது. ஒருவர் உலகாயத அடிமைத்துவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழியாக அல் உபூதியா என்கின்ற இந்த ஆன்மீக தெய்வீக அடிமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பது அமைவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனை அஹ்லுல் பைத்துக்களுடைய வாழ்விலிருந்து நாங்கள் அதனை கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அடிமைத்துவத்தை பற்றி பேசுகின்ற போது சுதந்திரத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான சுதந்திரம் என்ன என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகின்ற போது சாதாரணமாக சொல்வார்கள், சுதந்திரம் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த காலில் இருப்பது, யாரையும் தங்கி நிற்காமல் இருப்பது, தன்னில் தானே தங்கியிருத்தல், இதுதான் சுதந்திரம் என்று தான் பலரும் கூறுகிறார்கள். பேராசிரியர் சஹீத் முத்தஹரி அவர்கள் இதன் அடிப்படையில் ஒரு விடயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். பிறரை விடவும் தானே தனக்கு நெருக்கமானவன் என்பதால் தன்னில் தங்கியிருப்பதுதான் சுதந்திரம் என்றால், பிறரை சார்ந்திருக்காது, தன்னில் தான் தங்கியிருப்பது. ஏனென்றால் தான் தான் தனக்கு நெருக்கமானவன், தன்னை விட தனக்கு நெருக்கமானவர்கள் யாரும் இல்லை, அந்தரங்கமானது எதுவும் கிடையாது என்று கருதி தன்னில் தானே தான் ஒருவர் தங்கியிருப்பதுதான் சுதந்திரம் என்று கருதுவாராக இருந்தால், தன்னை விடவும் தனக்கு நெருக்கமான இறைவனில் தங்கியிருப்பதுதான் உண்மையான சுதந்திரம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீஸ், நாங்கள் மனிதனை பொறுத்த மட்டில் அவனுடைய சரி நாளம் நெருக்கமாக இருக்கிறதோ அதைவிட நாங்கள் நெருக்கமாக அவனுக்கு இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய உடல் நாங்கள் எதுவும் வேறான அம்சங்கள் கிடையாது, நாங்கள் தான் எங்களுடைய உடம்பை தான் நாங்கள் என்று சொல்கிறோம். எங்களுக்கு யாராவது எங்களுடைய உடலை காயப்படுத்தினால் நாங்கள் எங்களை காயப்படுத்தியதாகத்தான் கூறுகிறோம், நாங்கள் பிரித்து பார்ப்பது கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய உடலானது எவ்வளவு நெருக்கமானதாக இருக்குமோ அதைவிட நெருக்கமாக அல்லாஹ் இருப்பதாக குறிப்பிடுகிறார். எனவே எங்களை விட நெருக்கமான ஒன்றில் நாங்கள் தங்கி இருப்பதுதான் உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும். எனவே உலகாயுத அடிமைத்துவத்தை விடவும் இந்த ஆன்மீக தெய்வீக அடிமைத்துவம் என்பது மனிதனுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணமாக, ஒரு தாயில் தங்கி இருக்கும் ஒரு குழந்தைக்கு அந்த தங்கி இருப்பதுதான் சுதந்திரமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு கூட்ட நெரிசலில் தாயை தவறவிட்ட ஒரு குழந்தையின் மனோநிலை எப்படியாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை தன்னுடைய சுதந்திரத்தை, மகிழ்ச்சியை, பாதுகாப்பை அனைத்தையும் தொலைத்து விட்டதாக தவித்து நிற்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். தாயை தொலைத்துவிட்ட தவறவிட்ட ஒரு குழந்தை சுதந்திரமாக நிற்குது என்று யாரும் கூறுவது கிடையாது. அது சுதந்திரம் அல்ல. தனித்து விடப்படுவது, தன்னில் தான் தங்கியிருத்தல் என்று கூறுவது ஒரு குழந்தை தனித்து விடப்படுவது போன்ற ஒரு விடயம். அது உண்மையில் சுதந்திரம் அல்ல. உலகாயுத ரீதியாக தன்னில் தான் தங்கி நிற்றல் என்கிறது சுதந்திரமே கிடையாது. உண்மையான சுதந்திரம் என்பது அல்லாஹ்வில் தங்கியிருப்பதாகும். அல்லாஹ்வில் தங்கியிருப்பது அடிமைத்துவமாக பார்க்கப்படுவது.
அது உலகாயுத அடிமைத்துவத்தை போன்ற ஒன்றல்ல. அது மனிதனுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன்காம பி ஷராயிஃபில் உபூதிய்யா உஹில்ல லில் இத்ம். யார் அந்த தெய்வீக அடிமைத்துவத்தின் நிபந்தனைகளை நிலைநாட்டுகிறார்களோ, அதற்குரிய அந்த தனித்தன்மைகளை பேணுகிறார்களோ, அவர்தான் உண்மையான விடுதலைக்கு தகுதியான ஒருவராக இருக்கிறார். இந்த இடத்தில் இமாம் ஜாபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விளக்க உரைகளை நாங்கள் மேலதிக விளக்கமாக எடுத்துக்கொள்ள முடியும். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன் அரத்தல் இல்ம, நீங்கள் அறிவை வேண்டினால், தேவை என கருதினால், முதலில் நீங்கள் ஃபத்லுப் அவ்வலம் ஃபீ நஃப்ஸிக ஹகீகத்தல் உபூதிய்யா, அந்த தெய்வீக அடிமைத்துவத்தின் உண்மையான நிலையை உங்களுக்குள் முதலாவதாக வேண்டிக் கொள்ளுங்கள், தேடுங்கள் என்பதாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த தெய்வீக அடிமைத்துவத்தின் உண்மையான நிலை என்ன என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்பாஹ் ஷரியா எனும் நூலில் அவருடைய போதனைகள் அல் உபூதியத் தொடர்பாக, தெய்வீக அடிமைத்துவம் தொடர்பாக இவ்வாறு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அருளுகிறார்கள், அல் உபூதியத்து ஜௌஹருன், உண்மையில் அந்த தெய்வீக அடிமைத்துவம் என்பது இறைவனின் முன்னிலையில் தன்னை அடிமைத்துவப்படுத்திக் கொள்கின்ற உபூதியத் என்பது அளவிட முடியாத, மதிப்பிட முடியாத ஒரு ரத்தினமாக இருக்கிறது. குன்ஹுவா அர் ருபூபியா, அதனுடைய உள்ளார்ந்த மெய்ப்பொருள் அல்லது அந்த சாரம், அம்சம் என்பது ருபூபியத்தாக இருக்கிறது. உபூதியத்தின் உள்ளார்ந்த மெய்ப்பொருளாக இருப்பது ருபூபியத்தாக இருக்கிறது. ருபூபியத் என்பது, அதனை நாங்கள் இறைத்தன்மை, இறைமை, தெய்வீகத்தன்மை அல்லது இறைத்துவம் போன்ற பல்வேறு தமிழ் சொற்களில் அதனை மொழிபெயர்க்க முடியும். இறைமைத்துவம் என்பது, அர் ருபூபியத் என்பது உபூதியத்தின் சாரமாக, உள்ளார்ந்த மெய்ப்பொருளாக இருப்பதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃபமா ஃபுகித மினல் உபூதிய்யா, அந்த தெய்வீக அடிமைத்துவத்தில் இழந்து காணப்படுகின்ற தனித்துவங்கள், தனித்தன்மைகள் உஜித பிர் ருபூபிய்யா, இறைமைத்துவத்தில் தான் காணப்படும். இந்த இடத்தில் மிக ஆழமான ஒரு விடயத்தை இமாம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். வமா குஃபிய அனிர் ருபூபிய்யா, இறைமைத்துவத்தை விட்டும் மறைவாகி இருக்கக்கூடிய சூட்சுமங்கள், அந்தரங்கமான விடயங்கள் உஸீப பில் உபூதிய்யா, அது அடிமைத்துவத்தில் தான் கண்டடைய முடியும், பெற முடியும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பில் நாங்கள் பிரபலமான ஹதீஸை கேள்விப்படுவோம். அதாவது, யார் தன்னை அறிந்து கொள்கிறாரோ அவர் இறைவனை அறிந்து கொள்வார் என்கின்ற விடயம். உண்மையான உபூதியத்துக்குள் நுழையக்கூடிய, தெய்வீக அடிமைத்துவத்துக்குள் நுழையக்கூடிய ஒருவர் உண்மையான இறைவனை, அந்த இறைமைத்துவத்தை அவர் அறிந்து கொள்வார் என்பதைத்தான் இமாம் அவர்கள் இங்கே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது, இரண்டு வகையான தாத்துக்கள், சுயங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று அடிமைத்துவத்துக்காக வேண்டியே படைக்கப்பட்ட தாத்துக்கள், சுயங்கள், தாத்துல் உபூதிய்யா. மற்றது அந்த அடிமைத்துவ சுயங்களை உருவாக்கிய சுதந்திரமான சுயமாக, தாத்தாக இருப்பது, அது தாத்துல் ருபூபிய்யா, அது இறைவனுடைய தாத்தாக இருக்கிறது. படைப்புகளுடைய தாத், அது உபூதியத்துக்குரிய தாத்தாக இருக்கிறது. இந்த தாத்தின், அதாவது படைப்புகள் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சுயத்தை, தன்னை தான் கொண்டிருக்கக்கூடிய அல் உபூதியத் என்கின்ற அந்த தன்மையை சரியாக அவைகள் அறிந்து கொள்ளுமாக இருந்தால், தன்னை படைத்த இறைவனை, இறைவனுடைய பண்பை, அவனுடைய ருபூபியத்தை, இறைமைத்துவத்தை அது சரியாக அறிந்து கொள்ளும் என்பதுதான் இமாம் அவர்களுடைய இந்த விளக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். இதனால் தான் ஹதீதுகளில் நாங்கள் பார்க்கிறோம், இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்தகுல் அஸ்மாயி மா சும்மிய பில் உபூதிய்யா, நாமங்களில் மிகவும் உண்மைத்தன்மை வாய்ந்த நாமம், பெயர், அது உபூதியத்தை கொண்டு பெயர் சூட்டப்பட்டிருப்பது. அதாவது அப்த் என்று சொல்வதுதான். உபூதியத்தை கொண்டு பெயர் இடுவதுங்கிறது அப்த், அடிமை என்று கூறுவது, இறை அடியான் என்று கூறுவது. அஃதலுஹா, அப்படி இறை அடியார்கள் என்று நாங்கள் பெயரிடுவோமாக இருந்தால், அவர்களிலும் சிறந்த பெயர் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அஸ்மாவுல் அன்பியா, அன்பியா என்கின்ற பெயர்களாக இருக்கிறது. இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் அப்த் என்றும், அல்லாஹ்வுடைய அடியான் என்றும், ரசூல் என்றும், இறை தூதர் என்றும் கூறுங்கள் என்று சொன்னார்கள். உபூதியத்தை கொண்டு தனக்கு பெயரிடுமாறு அவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் சிறந்த பெயராக நபி, ரசூல் என்கின்ற பெயரை கொண்டு தன்னை அழைக்குமாறு கூறியதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஆன்மீக தெய்வீக அடிமைத்துவம் அல்ல உபூதியா என்று சொல்வது மிகவும் ஆழமான, நுணுக்கமான ஒரு விடயமாக இருக்கிறது. இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்தும் குறிப்பிடுகிறார்கள், தஃசூருல் உபூதியா, தெய்வீக அடிமைத்துவத்தின் விளக்கம் என்னவென்று சொன்னால் பதுலுல் குல், அனைத்தையும் அர்ப்பணித்து விடுவதாகும். அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்து விடு. இதைத்தான் நாங்கள் கர்பலா நிகழ்வில் அவுல் பைத்துக்களிடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி
அனைத்தையும் அவர்கள் இழந்து விடுகின்ற அந்த அர்ப்பணித்து விடுகின்ற தன்மை, இதுதான் அடிமைத்துவத்தின் உண்மையான விளக்கம் என்பதாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறான ஒரு நிலையை ஒருவர் அடைகின்ற போது சபபு தாலிக், அதன் மூலமாக மனு நப்சி அம்மா தஹ்வா, அதாவது மனம் எதனை ஆசைப்படுகிறதோ அதை விட்டும் மனதை தடுக்கக்கூடிய நிலை உருவாகி விடுகிறது. ஆலாமா தக்ரா, அதே போன்று மனம் எதனை செய்வதற்கு விரும்புவதில்லையோ அதனை அது செய்ய தூண்டுகிறது. நல்லது செய்வதற்கு அது விரும்பாத போது நல்லதை செய்ய அது தூண்டிவிடுகிறது. தீயதை அது ஆசைப்படுகின்ற போது அந்த தீயதை விட்டும் அந்த விடயம் அந்த உபூதியை தடுத்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தெய்வீக அடிமைத்துவத்தினூடாக எதனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், எதனுடைய திறவுகோலாக இந்த உபூதியத் இருக்கிறது என்று பற்றி குறிப்பிடுகின்ற போது மிஃப்தாஹு தாலிக, இது எதனுடைய திறவுகோல் என்று சொன்னால் தர்குர் ராஹா, உலக இன்பங்களை துறந்து விடுவதற்கு திறவுகோலாக அது இருக்கிறது. ஹுப்புல் உஸ்லா, அதே போன்று தனித்து இறைவனை வழிபடுவதற்கான ஆசையை உருவாக்குவதற்கான காரணியாக திறவுகோலாக அது இருக்கிறது. அதே போன்றுதான் தரீகத்துல் இஃப்திகாரி இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய வெறுமையை தேவையை உணர்ந்து அந்த தேவையை வேண்டி நிற்குவதற்கான வழிமுறையாகவும் இந்த தெய்வீக அடிமைத்துவம் இருப்பதாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்தில் தரீகத்துல் இஃப்திகார் இலல்லாஹி தஆலா என்று சொல்வது இறைவனின் பால் தனக்கு இருக்கக்கூடிய தேவையை சரியாக உணர்ந்து நிற்க என்பது. இது நாங்கள் சூபித்துவத்தில் பக்கீர் பாவாக்கள் என்று நாங்கள் சொல்வோம். பாவா என்று சொல்பவர்களுக்கு நாங்கள் பக்கீர் என்ற பெயரை வைத்து அழைப்பது உண்டு. பக்கீர் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு ஏழைக்கு சொல்வது கிடையாது. பக்கீர் என்பது தரீகாவில் மெய்ஞான அந்த சிந்தனை பள்ளிகளில் பக்கீர் என்பது இறைவன் பால் தான் தேவையுடையவன் என்பதை உணர்ந்து நடக்கக்கூடியவருக்கு சொல்லப்படும். அவரைத்தான் பகீர் என்ற பெயரில் அழைப்பார்கள். எனவே இந்த ஆன்மீக மரபை உருவாக்கியவராக இமாம் ஜஅஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை தான் தரீகத்துல் இஃப்திகாரி இலல்லாஹி தஆலா. உண்மையில் அல்லாஹ்வின் பால் தன்னுடைய தேவையை வேண்டி நிற்பதற்கான ஒரு வழிமுறையை இந்த அல் உபூதியா, ஆன்மீக தெய்வீக அடிமைத்துவம் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இது மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் எங்களுக்கு சூட்டிக் கொள்கின்ற பெயர்கள் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும், கௌரவ பெயர்கள், சிறப்பு பெயர்கள், விருதுகள் பெறுகின்ற போது வழங்கப்படுகின்ற பெயர்கள், பட்டப்படிப்புகளின் போது நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பெயர்கள், எங்களுக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர்கள், இவை அனைத்தையும் விட பெயரிடுவதற்கு மிக சிறந்த சொல் இருக்குமாக இருந்தால் அது அல் உபூதியத், தெய்வீக ஆன்மீக அடிமைத்துவத்தோடு இணைத்த பெயரை வைத்துக் கொள்வோம். அதுதான் அப்துல்லா, அல்லாவின் அடிமை என்று சொல்வது. எனவே உண்மையான ஷரியாவின் குறிக்கோள்களை, இலக்குகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக மிகவும் ஆழமான குர்ஆனிய இஸ்லாமிய எண்ணக்கருக்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அஹ்லுல் பைத்துகளின் பால் செல்வதை தவிர வேறு வழி கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் மிக நுணுக்கமான, மிக உயர்வான, மிக ஆழமான எண்ணக்கருக்களை எங்களுக்கு விளக்கி தந்தவர்கள். அதன் விளைவாகத்தான் இன்று இஸ்லாம் உயிரோடு இருப்பதை பார்க்கிறோம். எனவே அஹ்லுல் பைத்துகளுடைய வழியில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபிய்யினா அபில் காசிமில் முஸ்தஃபா முஹம்மத் வ அலா ஆலிஹி தய்யிபீன தாஹிரீன் சய்யிமா அலியின் அமீருல் முஃமினீன் வ ஹபீபத்திஹி ஸஹ்ரா அல் மர்திய்யா வல் ஹஸன் வல் ஹுசைன் சய்யித ஷபாபி அஹ்லில் ஜன்னah وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القادم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي. ஊசிக்கும் இபாதல்லா பித்தகுவல்லா.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மீண்டும் ஒருமுறை தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள், பேரழிவுகள், இவற்றினூடாக இலங்கை பல்வேறு சவால்களை, நெருக்கடிகளை எதிர்நோக்கி இருக்கிறது. இந்த அனர்த்தத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள், சேதங்கள், துயரங்கள் இவைகள் இன்றும் நிலைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இது மிகவும் கவலைக்கிடமான அல்லது துயர்மிக்க ஒரு விடயமாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த இயற்கை அனர்த்தத்தில் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளையும் மன்னிப்பையும் வழங்க வேண்டும். அதே போன்று இந்த அனர்த்தத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் வழங்க வேண்டும் என இந்த இடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பொதுவாக கடந்த காலங்களில் ஒரு இயற்கை பேரழிவு நிகழ்கின்ற போது நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற விடயங்களை பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு பேரழிவு நிகழ்ந்துவிட்டால், சுனாமி காலங்களில் கூட நாங்கள் அதனை பார்த்திருக்கிறோம். நிகழ்ந்துவிட்டால் அந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பாவிகளாக காண்பித்து அவர்களுக்கு அது தண்டனை என்று கூறுகின்ற ஒரு வகையான தவறான பிழையான நம்பிக்கை இருந்து வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பிற்பட்ட காலங்களில் ஓரளவுக்கு முஸ்லிம்களிடத்தில் இந்த சிந்தனை மாறி வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் அப்படியான இயற்கை பேரழிவுகள் நிகழ்கின்ற போது உயிரை மாய்த்தவர்கள், தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்தவர்களை பாவிகளாக காண்பிப்பதும், அந்த அனர்த்தத்துக்குள் உயிர் தப்பியவர்கள் தன்னுடைய சொத்து செல்வங்களை பாதுகாத்து கொண்டவர்களை புனிதர்களாக காண்பிக்கின்ற இப்படியான ஒரு சிந்தனை இஸ்லாத்தில் கிடையாது. அதே போன்று சில நேரங்களில் சிலர்களுக்கு இப்படியான இயற்கை அனர்த்தங்களில் குழந்தைகள் மரணிக்கின்ற நேரத்தில் அல்லது விலங்குகள் மரணிக்கின்ற நேரத்தில், தப்பே செய்யாத ஒருவர் அந்த பாதிப்புக்குள் உள்ளாகின்ற நேரத்தில் அவர் இறைவன் பற்றிய அவநம்பிக்கைக்குள் போவதை நாங்கள் பார்க்கிறோம். பாவம் செய்யக்கூடிய, அக்கிரமம் செய்யக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், நெதன்யாஹு போன்றவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது எந்த பாவமும் செய்யாத இந்த 6 மாத குழந்தையை ஏன் இறைவன் தண்டித்தான் என்கின்ற கேள்வி சிலர்களுக்குள் வருவது உண்டு. இது போன்ற நிகழ்வுகளின் போது இறைவன் குறித்த நம்பிக்கை சிலர்களுக்கு பலவீன நிலைக்கு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான விடயங்களின் போது நாங்கள் சரியான ஒரு புரிதலை இந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கொண்டிருக்காத போது நிச்சயமாக நாங்கள் இஸ்லாத்தையும் கொச்சப்படுத்துவதோடு எங்களுடைய ஈமானையும் பாழாக்கிக் கொள்கிறோம். முதலில் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை அனர்த்தத்துக்குள் உள்ளாகி மரணிப்பவர் ஷஹீத் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு இயற்கை அனர்த்தத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டு மரணித்து விட்டால் அவரை ஷஹீத் என்கிற அந்தஸ்தை கொடுக்கிறது. இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தல் என்கின்ற அந்த உயர்ந்த பெயர். இது பேரளவில் சொல்லப்படுகிற ஒரு விடயம் அல்ல. ஷியா இமாம்கள், அதே போன்று ஷியா அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், மறுமையில் உண்மையில் ஷஹீதாக இருப்பவர்களோடு அந்த ஷஹீதுடைய நிலையில் அவர்கள் கூடவே இருப்பார்கள் என்பதுதான் அந்த ஷஹீதுகளுக்கு அடுத்த தரத்தில் இருப்பார்கள், அல்லது அது சும்மா ஒரு சிறப்பு பெயர், அப்படி அல்ல. உண்மைக்குண்மையாக ஷஹீதுகள் நாளை மறுமையில் எப்படி இருப்பார்களோ அதே நிலையில் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இறை பாதையில் போரிட்டு மரணித்தவர்களை குளிப்பாட்டி கபனிட்டு அந்த மாதிரி அடக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் இவர்களை குளிப்பாட்டி கபனிட்டு அடக்குதல் என்கின்ற ஃபிக்ஹ் ரீதியான வித்தியாசங்களே இருக்குது தவிர அந்தஸ்தில் எந்த அளவுக்கும் அவர்கள் குறைந்து விடுவதில்லை. எனவே இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஷ்ஹுஹதாஉ சபாத்துன், ஷஹீதுகள் 7 வகையினராக இருக்கிறார்கள். அஷ்ஷஹீது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணித்தவர். வல் மத்ஊன், அதாவது கொள்ளை நோயினால் அல்லது சமூகத்தை பீடிக்கின்ற நோய் அல்லது கிருமி தாக்கம், இது பல வியாக்கியானங்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். நோயினால் பாதிக்கப்பட்டு மரணித்தவர்கள். சாஹிபுல் ஹதம், இடிபாடுகளுக்குள் சிக்கி மரணித்தவர். வல் கரீக், வெள்ளத்தில் தாழ்ந்து மரணித்தவர். வல் மபதூன், வயிற்று வலி போன்ற வியாதியால் பீடிக்கப்பட்டு மரணித்தவர். வல் ஹரக், நெருப்பில் எரிந்து மரணித்தவர். அதே போன்று வல்லதி யமூத்து தஹ்தல் கானதி, அதாவது கூரை விழுந்து மரணித்த ஒருவர், கூரையின் கீழ் மரணித்த ஒருவர். இப்படியான 7 வகையான நபர்களும் ஷஹீத் என்கின்ற அந்த அந்தஸ்தில் இருப்பதாக அஹ்லுல் பைத் இமாம்கள் எங்களுக்கு காட்டி தருகிறார்கள். எனவே இயற்கை அழிவுக்கு உட்படுபவர்களை இஸ்லாம் ஷஹீத் என்று சொல்கின்ற போது அந்த இயற்கை அழிவுகளை அவர்களுக்கு எதிரான தண்டனைகளாக பார்ப்பதும் அதன் மூலமாக அவர்களை பாவிகளாக சித்தரிப்பதும் அது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது.
மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் பல வகையாக இருப்பதை இஸ்லாம் குறிப்பிடுகிறது. அஹ்லுல் பைத் இமாம்கள் அஹ்லுல் பைத் இஸ்லாத்தில் எங்களுக்கு காட்டி தருகிறார்கள். அப்படியான துன்பங்கள் மனிதர்கள் உருவாக்குகின்ற போர் அல்லது பட்டினி, பொருள் தேவைப்பாடு, இது போன்ற பல்வேறு விடயங்கள் மனிதர்கள் உருவாக்கக்கூடிய விடயங்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயற்கை அழிவுகளை பொறுத்த மட்டில் ஆத் சமூத் போன்றவர்களை அல்லது பிறோன் போன்றவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கையை கொண்டு தண்டித்தது என்கின்ற விடயம் இஸ்லாத்தில் இருக்கிறது தான். ஆனால் எல்லா இயற்கையில் ஏற்படுகின்ற மரணத்தை பாதிப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தண்டனையாக குறிப்பிடவில்லை. இஸ்லாமும் அவ்வாறு குறிப்பிடுவதும் கிடையாது. அப்படியானவர்களுக்கு அதனை ஷஹாதத் நிலையை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த இயற்கை, அதாவது மனிதன் உருவாக்காத இயற்கையாக வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், அனர்த்தங்களில் மனிதர்கள் எதிர்நோக்கக்கூடிய இந்த விடயங்கள் எதற்காக என்று பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இவ்வாறு குறிப்பிடுகிறான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூய், உங்களை சோதிப்பதற்காக பயத்தை கொண்டு, அதே போன்று பசியை பட்டினியை கொண்டு, வனப்திம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், பொருள் சேதத்தை ஏற்படுத்தி, உயிர் சேதத்தை ஏற்படுத்தி, அதே போன்று விளைச்சல் நிலங்களை இழக்கச் செய்து அதனூடாக உங்களை சோதிப்பதற்காக, அதாவது அல்லாஹ்வுடைய சோதனை. எவ்வாறு மனிதர்கள் இதனை சகித்துக் கொள்கிறார்கள், தாங்கிக் கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் தாங்கிக் கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், நபியே வபஷிரிஸ் சாபிரீன், இப்படி சகிப்புத்தன்மை கொண்டோருக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள், சொர்க்கம் என்கின்ற நன்மாராயத்தை கூறுங்கள். இந்த சகிப்புத்தன்மை உடையோர் எப்படியானவர்கள் என்று சொன்னால், அல்லதீன இதா அசாபத்துஹும் முஸீபத்துன், ஒரு துன்பம், துயரம் அவர்களை பீடிக்கின்ற போது பாலு, அவர்கள் கூறுகிறார்கள், இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்விடமிருந்தே வந்தவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவனிடமே மீளுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள். இப்படியான சகிப்புத்தன்மை உடையவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இப்படியான பண்புகளை கொண்டு உறுதிப்படுத்துகிறான். உலாயிக்க, அவர்கள், அலைஹிம் ஸலவாத்துன் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன், அப்படி சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய நல்லாசியும் நற்கிருபையும் இருக்கிறது. வ உலாயிக்க, இன்னும் அவர்கள்தான் ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழியில் இருப்பவர்கள். இயற்கை அனர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய இந்த சோதனையில் மரணிப்பவர்கள் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறார்கள். அதே போன்று அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்பது குர்ஆனுடைய சான்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சோதனைகள் சில நேரங்களில் விழிப்புணர்வாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வாறான விழிப்புணர்வு? இறைவனை மறந்து, மறுமையை மறந்து, அநியாயக்காரர்களாக இருக்கின்ற நேரத்தில் மறுமை இருக்கிறது, நாளை மறுமை என்கிறது இருக்கிறது, உலகம் அழியும் என்கின்ற அந்த விழிப்புணர்வை இயற்கை அனர்த்தங்கள் எங்களுக்கு காண்பிக்கின்றது. அதே போன்று அந்த இயற்கை அனர்த்தங்கள் மனிதனை இன்னும் வலிமைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் ஒரு காரணம். கடந்த காலங்களில் இந்த அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் எல்லாம் மனித தேவைகள், இழைப்புகள், அவன் எதிர்நோக்கிய கஷ்ட நஷ்டங்கள், இவைகளை சீர் செய்வது கொள்வதற்காக, இவற்றிலிருந்து மனிதன் விடுபடுவதற்காக வேண்டித்தான் இந்த அறிவுத்துறைகள் வளர்ந்திருக்கின்றன. எப்போது ஒரு இடத்தில் ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்படுகிறதோ அதன் பிறகு அந்த இடத்தில் எப்போது ஒரு விழிப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அங்கே தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மனிதன் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஜப்பான் போன்ற நாடுகள் கடலால் எப்போதும் நிலநடுக்கத்துக்குள் அல்லது கடல் தாக்கத்துக்குள், சுனாமியினால் பாதிக்கப்படுகின்ற ஒரு நாடு, எப்போது நிலநடுக்கம் வந்து கொண்டே இருக்கும். என்றாலும் ஜப்பானியர்கள் இப்போது வலிமைப்பட்டு இருக்கிறார்கள், அந்த நிலநடுக்கத்தில் வாழ்கிறார்கள், அந்த சுனாமியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எனவே இந்த இயற்கை அனர்த்தங்கள் வராத நாடுகளில் மனிதர்கள் விழிப்புணர்வோடு இல்லை, தன்னை வலிமைப்படுத்தியவர்களாகவும் இல்லை. இதன் பிறகு அது நடக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்கை அனர்த்தங்களூடாக பல்வேறு நலன்களை, நோக்கங்களை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இயற்கை அனர்த்தம் என்பது அது இயற்கையான ஒன்று. இயற்கை விதியை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால், இறைவன் அமைத்து வைத்த விதிகள், அலை அடித்தால் மண் சரிவு ஏற்படும் தான் கடலோரத்தில், அது இயற்கையான விதியாக இருக்கிறது. ஒரு அழுத்தமுள்ள நீர் மலையிலிருந்து கொட்டுகின்ற போது அடியில் இருக்கக்கூடிய நிலங்கள் சரியத்தான் செய்யும், அது இயற்கையான விதி. எனவே அது இறைவன் அமைத்த ஒரு விடயமாக இருக்கிறது, அது நிகழும். அதிலிருந்து மனிதன் தன்னை காத்துக் கொள்வதற்கான அல்லது அந்த சூழலை அறிந்து கொள்ளாததன் விளைவு அப்படியான பிரச்சனைக்குள் அவன் சிக்கிக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக, கடலுக்கு செல்பவர்கள் கடலில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல்வேறு ஆயத்தங்களோடு செல்வார்கள். திசை காட்டியை வைத்து செல்வது, அல்லது தொலைபேசியை கொண்டு செல்வது, அல்லது ஏனைய மின்சார எரிபொருட்களை கொண்டு செல்வது, பல்வேறு விடயங்களை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். இவைகளெல்லாம் அவர்களுக்கு அங்கே வருகின்ற பிரச்சனை எப்படியானது என்று தெரிந்து அவர்கள் முன்னாயத்தத்தோடு செல்கின்ற விடயம்.
சுற்றுச்சூழல் பற்றிய சரியான அறிவும் தெளிவும் எங்களுக்கு இல்லாத போது நாங்கள் தயார் நிலையில் இல்லை. எனவே அதன் மூலமாக நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து வைத்திருக்கின்ற அந்த இயற்கை விதிகளை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இறைவன் மீது நாங்கள் பழி சுமத்த மாட்டோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் முசீபத்தில் துசீபுல் முஃமின, ஒரு மோமினுக்கு எந்த ஒரு துயரமும் ஏற்படுவதில்லை, இல்லா கஃபரல்லாஹு பிஹா அன்ஹு ஸய்யாத்தஹு, அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தவறுகளை மன்னித்தே ஒழிய என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்ப துயரங்களூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவரை தண்டிப்பதாக சொல்லவில்லை. எனவே இஸ்லாம் குறித்த சரியான புரிதலை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த அஹ்லுல் பைத் இஸ்லாம் அல்லது ஷியா இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய சிந்தனைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவதோடு இப்படியான கருத்துக்களை இஸ்லாத்தின் பெயரால் கூறுவதையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய ஈமானை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கான அஹ்லுல் பைத்துகளுடைய வழிகாட்டலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூய இஸ்லாத்தில் தொடர்ச்சியாக நிலைத்து நிற்பதற்கு அருள் பாலிப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.